நீங்கள் எந்த ஒரு சாட்போட்டிலும் சென்று ChatGPT-ஆக இருக்கட்டும், அதில் கூகுளின் ஜெமினியாக இருக்கட்டும், அதில் சென்று ஃபுட் பேங்க் நியர் மீ என்று டைப் பண்ணினீர்கள் என்றால், அதாவது எமக்கு அருகில் இருக்கின்ற உணவு வங்கி என்று தமிழில் கூட நீங்கள் டைப் பண்ணினால் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற உணவு வங்கிகளின் விவரம் கிடைக்கப்பெறும். அங்கே சென்று நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டை, அது ஏதாவதாக இருக்க முடியும், ஒரு டிரைவிங் லைசன்ஸாக கூட இருக்க முடியும், அதனை கொடுத்துவிட்டு பதிவு செய்த பின்னர் நீங்கள் அங்கே உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது கனடாவிலே 2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இந்த உணவு வங்கிகளைத்தான் மாதந்தோறும் நம்பியிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் இங்கே விஜயம் செய்கிறவர்களின் எண்ணிக்கை 4 மில்லியனுக்கும் அதிகம் என்று இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கனடாவின் சனத்தொகை 4 கோடிகளை தாண்டியுள்ள நிலையிலே கிட்டத்தட்ட 10% இந்த உணவு வங்கிகளை நம்பி இருப்பதற்கு காரணம் தற்போது வாழ்க்கை செலவு இங்கே அதிகரித்து காணப்படுகின்றமைதான். ஆனால் இது அண்மை காலத்திலே தான் சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. இங்கே தரமான உணவுப் பொருட்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். மரக்கறி வகைகள் உட்பட பல உணவுப் பொருட்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இதனை தவிர இந்த வின்டர் காலத்திலே வின்டர் க்ளோத் உடைகள் கூட அவர்கள் கொடுக்கிறார்கள். எனவே உங்களுக்கு அருகில் இருக்கின்ற இந்த உணவு வங்கிகள், ஃபுட் பேங்கை தேடி பார்த்து சென்று வாங்குங்கள். இது உங்களுக்கு அவசியப்படாவிட்டாலும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இது அவசியப்படக்கூடும். எனவே அங்கே சென்று அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை செலவை எந்த வகையிலாவது குறைப்பதற்காக இதனை நீங்கள் பலருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.